என்னப்பா மாமா? ஏண்டா சரகபாணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்டா என் வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறது? அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல அவனுக்கு வர சொன்னது? நானா வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி, பெரிய பாசமலர் சிவாஜி, சாவித்ரி. என்னம்மா எப்படி இருக்க? சௌக்கியமா? என்ன உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற? நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம். அண்ணனும் தங்கையை சேர்ந்தாலே ஊழல், குழப்பம், செல்லுமுன்னு திருத்தம். ஏமா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தேன். எங்க அந்த லெட்டர் காட்டு. ஏமா நான் இன்டர்வியூக்கா வந்திருக்கேன், கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சியை தனமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவை குடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் குடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை, ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ இந்த டம்ளரை ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. இந்த அம்மா வரேம்மா. புவனேஸ்வரி, நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கு, எப்போ நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வேணா போய் தொலை. பாரிஜாதம், உன்னை நான் இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்லம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, தைரியத்திலயும் சரி. இல்லைன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா? அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி. தப்பா மாமா? தப்பே இல்லம்மா, 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா? அப்ப தானமா உன் அண்ணன் 2 பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும். அது சரி, உன் ஆளோட பேர் என்ன? வெங்கடாச்சலம். என்ன தொழில் பண்றாரு? சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா பேரு சிவஞானம், புலி வியாபாரம். அம்மா பேரு அலமேலு. இதை தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை. அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு. வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும். இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது. அதான் இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல. ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தாவா இருப்பார் போல இருக்க. ஆமா, அந்த தாத்தாவோட பேர் என்ன? ஆலோல சிங்கம். ஆலோல சிங்கமா? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி, தேசிய உணர்வு ரொம்ப உண்டா. ஓஹோ, நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா? இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு. இனிமேதான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற. பையன் விலாசம் என்ன? என்னடா புளியங்கொட்டை, எப்படி இருக்க? சௌக்கியமா? புளியங்கொட்டையா? யார் புளியங்கொட்டை? நீதான். உன்னை வித்தா புளியங்கொட்டை கூட தேராதான். நான் சொல்லல, உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார், புளியங்கொட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழைப்பழத்தை கொடு, அந்த வாழைப்பழத்தை கொடுங்க. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய ஜோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளியங்கொட்டையோட குடும்பம் நடத்துற நீ? கோச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல.
திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பாஞ்சாலங்குறிச்சின்னா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா? கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரம் பிள்ளை. எட்டயபுரம்னா? மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா? நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. நீ இந்த வாழைப்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. பத்தமடன்னா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது. பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா உன்ன புளியங்கொட்டைங்கிறாரு. காரணா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு. மெட்ராஸ் உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோச்சுக்காதீங்க. இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பரந்தாம இல்லடா, பரதேசி. பத்தமட பட்டாபிராமன். அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு. கொடியோடவா பிறந்தாரு? ம். கொடி இருந்துச்சு சரி, பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச்ச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே. சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்தியை சோட்டாலதான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா. அண்ணா, கோச்சுக்காதீங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கைய நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கைய கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிர்தம் நீ ஆயிடும். குடு. வாடா, உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாச்சலம். விருத்தாச்சலமா? வெங்கடாச்சலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கைய நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. வாய நினைக்கலாமா? ஒண்ணு விருத்தாச்சலம், பச்சத்தி வெங்கடாச்சலம். நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றிய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாமன். நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா 3 பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, 5 10 காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற. அது உன்னுடைய பொறுப்பு. உடனே